தேவனே இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி. நீங்கள் விரும்பினால் அவரால் கூடும். ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமென். இயந்திர மனிதன் மனிதனது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாய் இருக்கலாம். நிச்சயமாக இதனால் ஒருபோதும் மனிதனுடைய இடத்தை நிறைத்துவிட முடியாது. இந்த வித்தியாசத்தை உண்டாக்குவது எது? சித்தம் தன்னை வெளிப்படுத்தும் உரிமை. தேவனால் மனிதனை தேவதூதர்களைப் போல இயந்திரங்களாய் படைத்திருக்க முடியும். அவர் அவ்வாறு செய்யவில்லை. ஏனெனில் அவர் தன்னை சேவிப்பதற்காக ஒருவனை படைக்க விரும்பவில்லை. தன்னை சேவிப்பதை தெரிந்து கொண்டு தன்னை நேசிக்கும் ஒருவனையே விரும்பினார். தேவதூதர்களுக்கு அவர் சரீர பிரகார வலிமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளும் ஆற்றலையோ வழங்கவில்லை. மனிதனுக்கோ தேவதூதர்களுக்கு கொடுத்த அளவு வலிமையை தரவில்லை. ஆனால் தன்னுடைய சித்தத்தின் மூலம் எல்லா தேவனுடைய வல்லமைக்கும் கட்டளையிடும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். மனிதன் எடுக்கும் ஒவ்வொரு தெய்வீக தீர்மானத்திற்கும் தேவன் தன்னுடைய எல்லா வல்லமையையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவனை சுகமாக்கவும் ஜீவனையும் நீடிய ஆயுளை தரவும் வாக்கு பண்ணியிருக்கிறார். மனித சித்தமே தேவனுடைய வல்லமை, நம்முடைய சூழ்நிலைகளுக்குள் கடந்து வரும் வாய்க்கால். எந்த மனிதனும் தன்னுடைய சித்தத்தினால் தேவனுக்கு கீழ்ப்படிய தீர்மானம் செய்யும் வரை தேவனிடமிருந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விரும்பினால் அவரால் உங்களை தேவ சித்தம் செய்ய திராணி உள்ளவர்களாய் மாற்ற முடியும். கூடுமா என கவலைப்படாதீர்கள், அது தேவனுடைய பங்கு. விருப்பம் கொள்வதே உங்கள் பங்கு. நீங்கள் விரும்பினால் தேவன் அவருடைய பங்கை செய்வார். நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் வரை உங்கள் வாழ்வில் தேவன் 100% தகப்பனாக இருக்க முடியாது. விட்டு கொடுக்கும் வரை 100% குயவனாக இருக்க முடியாது. ஒப்பு கொடுக்கும் வரை அவரால் 100% கர்த்தராக இருக்க முடியாது. உங்களுக்காக அவர் வெகுநேரம் காத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணரவில்லையா? ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.